ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய வலது கையை இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளை அகற்றிவிடுங்கள், மாயைகளை அகற்றிவிடுங்கள். தயவு செய்து இந்த மனித வாழ்க்கையின் மனித குணங்கள் அனைத்திலும் இருக்கின்ற பொய்மைகளை எங்களுள் இருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். அந்த ஆத்மாவின் நிலைப்பாட்டை நாங்கள் உணர்வதற்கும் எங்களுள் எப்பொழுதும் உண்மை நிலைப்பாடு நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் உண்மையற்ற தன்மைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இது சவுண்ட் வரல. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் வலது கை பூமி தாயின் மீதே வைத்து கவனத்தை மட்டும் நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின்
இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மன அழுத்தங்களையும் மனச்சோர்வுகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் தத்துவத்தை உணர்கின்ற அந்த உண்மை நிலைப்பாட்டை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயி, எங்களின் இடா நாடி தெய்வங்களையும் அதிலுள்ள சக்கரங்களின் தெய்வங்களையும் தயவு செய்து விழிப்புணர்வு அடைய செய்து அவர்களின் குணங்களை நாங்கள் முழுமையாக உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கையை அன்னையை நோக்கியும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் அறியாமையை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தூய அறிவை நிலைநிறுத்துபவரான தாங்கள் இவ்வுலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அதன் அறிவு திறனை தருபவர் தாங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுள் பணிவை நிலைநிறுத்துங்கள். தயவு செய்து உண்மையை நிலைநிறுத்துங்கள். எங்களின் செயல் திறன்களில் சரியான பாதையை வகுத்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம். மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நமது மைய நாடியில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். இவ்வுலகத்தின் அனைத்து உயிர்களுக்குரிய உணர்வை தருபவரான தாங்கள் எங்களின் இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களை நாங்கள் உணர்வதற்கு அருள் புரிந்தவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் அமைதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தி நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் தியானத்தின் சக்தியை எங்களுக்கு தந்தருளுங்கள். கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவரின் ஞானத்தையும் விவேகத்தையும் தூய்மையையும் மங்களகரத்தையும் அன்பையும் சரணடைதல் குணத்தையும் உணர்ந்தவர்களாகவும் அதை செயலாற்றக்கூடியவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசா, தாங்களே ஓம்காரா, வாழ்வின் ஆதாரம். சகஜ யோகிகளுக்கு தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவர் தாங்களாவீர். ஞானத்தையும் மங்களகரத்தையும் தருபவரான தாங்கள் எங்களுக்கான ஆதி குண்டலினிமாக்கு அனுமதி அளித்து எங்களுள் மேலெழும்பி அவர் இறைவனை அடைகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளின் மூலமாக நாங்கள் இறைவனை உணர்கின்ற அந்த ஆனந்த உணர்வை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். அதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் எங்களுள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் நிலை நின்று நாங்கள் அதை உணரக்கூடியவர்களாக இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் கவனத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை அகற்றி எங்களை சமநிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களின் நிர்மல் சித்தேஸ்வரி தத்துவம் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நம்முடைய இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ சீதாராமர். வேதாந்த அறிவின் மூலம் அறியப்பட்டவர். அமைதியானவர் மற்றும் பொறுமையானவர். 3 குணங்களுக்கும் அதிபதியாக விளங்கும் தாங்கள் ஆன்மீகத்தின் சாரமாவீர். தாயே, தாங்களே எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுத்தங்களை அழிப்பவராவீர். எங்களின் பாவங்களை நீக்குபவராவீர். எங்களுக்குள் இனிமையையும் பொறுமையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். நல்லொழுக்கத்தின் எல்லையின் எடுத்துக்காட்டாக திகழ்பவரான தாங்கள் எங்களுக்கு அந்த நல்லொழுக்கத்தை உணர்த்துபவராவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ சீதாராமரின் தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதை உணர்கின்ற அளவிற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத். ஓம் त्वमेव
साक्षात् श्री सीतारामा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணர். தூய்மையையும் இனிமையையும் எங்களுள் நிறுத்துபவர் தாங்களாவீர். உண்மையை தேடுபவர்களை பாதுகாப்பவர் தாங்களாவீர். ஆத்மாவின் அறிவுக்கு விளக்கம் அளிப்பவர் தாங்களாவீர். மாட்சிமை மிக்கவரான தாங்கள் எங்களுக்குள் தியானத்தின் சக்தியை நிலைநிறுத்துபவர். எங்களின் ஐம்புலன்களின் செயல்பாட்டிற்கு காரணமாக விளங்குபவரான தாங்கள் நாங்கள் பற்றற்ற சாட்சி பாவத்தில் இருக்க அருள் புரிபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் அமைதியையும் குற்றமற்ற உணர்வின் நிலைப்பாட்டையும் கூட்டுணர்வின் நிலைப்பாட்டையும் இனிமையையும் மாதுரியத்தையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுபவராவீர். தாயே, எங்களின் விசுத்தி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தையும் கருணை உள்ளத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்தி மேம்படுத்துங்கள். தாயே, எங்களை ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் செய்துள்ள தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मदा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः.
கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः
गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், நாங்கள் பல பிறவிகளில் தேடிய தேடலின் முடிவையும் அதன் நிலைப்பாட்டையும் எங்களுக்கு உணர்த்தியவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பொருள் முதல்வாதத்தின் நிலைப்பாட்டிலிருந்து எங்களை ஆத்மாவாக நிலைநிறுத்தியவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்கு தாங்கள் அளித்துள்ள அனைத்து விதமான ஞானத்தை உணரும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகற்றப்படுகிறது. பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர வைத்தவரான தாங்கள் எங்களுக்குள் உண்மையான அறிவை நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள். எங்களுக்குள் சுயம் குரு தத்துவத்தை உணர்த்தியிருக்கிறீர்கள். தங்களின் அன்பின் மூலமாக நாங்கள் ஒரு உண்மையான தூய ஆத்மாவாக சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களை எப்பொழுதும் வைத்திருங்கள். எங்களுக்குள் சந்தேகமற்ற நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள்
பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தோடு இணைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே தியான நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது தியானத்தில் இன்னும் ஆழமாக அந்த எண்ணங்களற்ற நிலைப்பாட்டை நாம் அடைவோம். Today we have gathered here to do the puja to Sadashiva. The one which is reflected within us is the Shiva, which is the pure spirit. This pure spirit within us is the reflection of God Almighty, Sadashiva. It's like the sun that falls in the water and gives a clear reflection, or else it falls on the stone. It doesn't give any reflection at all. If you have, say, the mirror, the sun will not only fall on the mirror, but will reflect back its light. In the same way, in the human beings, the reflection of God Almighty is expressed in the way your personality is. If your personality is clean and clear, innocent, then that reflection could be like a mirror. Thus, the saintly people, they reflect God Almighty in the proper manner, in the sense that their own identification with wrong things is no more. When there is no such identification, and when a person is absolutely the pure spirit, then the reflection of God reflects into others. Luckily, you all have got your self-realization. That means the reflection of God Almighty is already working into your attention. The attention is enlightened by
the power of the Spirit. The power of the Spirit is that it is a reflection. That means the reflection is never identified with the mirror or with the water. It is there till the sun shines. And when there is no sun, there is no reflection. So when you are in Sahaja Yoga, you have cleansed out yourself. Your Kundalini has also cleansed you. And now you are pure personalities. That's why this reflection is clearer and clearer, and people see it. See it on your face, they see it in your body, they see it in your work, in your behavior, in everything. It is difficult for people to really believe in themselves that they could be the reflection of God Almighty. They have some sort of a complexes about themselves, I think, that they cannot understand how they have suddenly become the reflection of God Almighty. But they have a capacity, and they can become the reflection of God Almighty, for which they have to have faith in themselves, faith in their ascent, to believe that we have become that. The confidence in Sahaja Yoga is very important. Without the full confidence, you cannot achieve your ascent that you have seen. Even in my lectures, I have to tell them that we have to have full self-confidence. But confidence doesn't mean by any chance your ego, your aggressiveness. If you are confident, you are least aggressive. There is a story, a Chinese story, very interesting one, that one king wanted his cocks to win in the race they have about the cockfight. So somebody said that there is a saint, if you can take your cocks to him, he'll make them so strong that they will definitely win this race. So he took his two cocks and gave it to the saint, and he said, I want you to give them all the strength to fight this race. After 1 month, the king came and took these two cocks and put them in the arena where there were many other cocks also. So the cocks started fighting and attacking these two cocks. But these two cocks were just standing very patiently, absolutely calm and quiet. Any kind of attack, they were just looking at it as a fun. And all the cocks got tired and they ran away from the arena, and that's how these two cocks won the game. This is what it is for us to understand. That for a person who is detached, he can never be attacked. We are attacked by so many identifications we have. Firstly, our family, then our country, then our religion, then all kinds of things, racialism. All these identifications really make us weak because they attack us all the time and put confusion into the minds of Sahaja Yogis I have seen. The reason is you must have confidence in Sahaja Yoga and confidence in yourself
that you are on the right path and that you are now saved. And nobody can attack you because you are the complete protection of the divine. People may follow any religion, they may follow any guru, they may follow anything, but they have fear all the time that will be attacked. And they are afraid to say things which they should say. They have no discretion even to know what is to be said. With the proper understanding that you are the pure spirit, if you believe in that, then you will be surprised that you will be very confident about what you are doing. In that way, we can say that we have also another great advantage, is that we are in the collective. We can find out in the collective how are we behaving. What is the reaction in the collective? In the collective, it's a person who is very subtle. He need not talk too much. He need not say much. He could stand like the cocks I told you about. But his depth can be felt. You can feel a person of that caliber, that he is such a deep person that he doesn't want to aggress. He feels protected within himself. So this protection we have to feel not mentally but within ourselves. And once you have that gravity, that feeling, nobody can attack. The attacking person himself is insecure, or maybe he is ill-bred. Maybe he is not yet a Sahajogi. So you have to just have a kind of a gracious view about the person. Like Shiva was, we should say, Sadashiva's character is known that he is the one who is to forgive anyone. Anybody who did penance, like standing on their heads, or standing on one foot, or not eating their food, or all kinds of penances, he used to be so disgusted that he would say, all right, what do you want to take? And he also gave blessings to many Rakshasas, as you have heard. And so many Rakshasas were blessed by him because he got fed up with their penances. There were so many stories about Sadashiva giving a blessing to people, even to Ravana, which is a very interesting story about Ravana. That Ravana did lots of penance. I don't know what he did, how much he must have starved with his 10 heads. And what, I mean, if one mouth is there, you feel so hungry. With 10 mouths, I don't know what he must have done to do that kind of a penance that Shiva just got fed up, you see. His compassion is so great, he thought, let this man have whatever he likes. So Ravana went to Shiva, and Shiva said, what do you want? Why are you doing all this to yourself? So he said that I want to have a blessing. He said, what blessing? First you promise that whatever I ask for, you will give me. He said, of course, if it is in my power, I'll give. It's a very interesting story. So he said, I want to have your wife, because he knew his wife is Adishakti. And if he gets the Adishakti as a partner with him, he can do wonders. So he asked that I should get your wife as my partner. It was very difficult, you see, for him to take such a decision, to give him to this devil. But in compassion, he did it. And all these events, you see, really show that how his compassion works out things.
As a result, it was decided that his wife Parvati had to go with this horrible fellow. But Parvati's sister was Sri Vishnu, that is Sri Krishna, and he said to himself that I can't allow my sister to go with this devil, I must do something about it. The most mischievous one is Sri Krishna. So what he did was to make him feel like going for the bath. So he felt shy, he put the lady on one side and he went to the bath. Now, Shiva had warned him that you better be careful because this Mother Earth is the mother of this lady, and never put her on the Mother Earth. You must carry him all the time on your back. So when he reached a certain point, this Sri Krishna created a mischief and he felt like going. So he put her down. As soon as he put her down, the Mother Earth sucked her in and he didn't know what to do. Second time, again he tried. And he again went to Shiva and he said, see now, this is what you have promised and this is what he's doing. He said, I had warned you that her brother is a very mischievous fellow and he'll somehow or other manage. So you better be careful. This time, you don't listen to him. Don't put her on the ground, whatever he means. So this time, he did another try, we can say, and carried her on his back. Suddenly, he found a little boy. It was Sri Krishna himself, laughing at him. She said, why are you laughing at me? Oh my, why are you carrying this old woman on your back? She has no ornaments. He said, she's the goddess. He said, no, she has no ornaments. She's wearing nothing. How can she be the goddess? So, you see, in India, that's a proverb we use. Some lady who lives without any ornaments or anything, that she's like the Lanka Parvati. So he was carrying her to Lanka. And when he looked at her up, he saw a very old woman without any teeth, laughing at him. He got such a fright, he threw up. That's Mahamaya. Then the third situation was, he went and told that you better tell your wife that she is not to listen to anybody and you better see that you give me your wife. He said, all right, she'll be born in Lanka and you can marry her. And her name was Mandodari. Now the great story goes on like that. But this Mandodari was the great worshipper of Vishnu. And at the time when Rama came to kill him, all this was organized by Mandodari herself. Because she knew that if Sri Ram kills Ravana, he will get his liberation from these ideas about women. The way he was running after Sita and doing all these things, she actually wanted that something should happen, that he should take another birth and he should get rid of these notions of looking after beautiful women and the way he brought Sita ji there. She was against it completely, but he would not listen. So the war took place, and in the war, he was killed by Shri. All this episode came because of the unlimited compassion of Sri Shiva. His compassion is looks very illogical sometimes. But there's a big logic behind it. The logic is that whatever he does,
brings forth a kind of a solution of the. For example, there was a war on, and the war was going on, and that time there was a problem because there was one horrible devil who was given blessings by Sri Shiva that nobody can kill. He had given also blessings that they call Varadan to another saint who said, I want to sleep now and nobody should disturb me. So he was given a blessing. Anybody who disturbs you in your sleep, you can just look at that person and he'll be reduced to ashes. So these two now. When the war started, you see, Sri Krishna thought best thing is to kill this devil with the same blessings that the saint has. So he played, and he started running away from the battlefield, and that's why it's called as a as a warrior who has ran out of the field, Ranchordas, the one who runs away out of the field of battle. And when he was running, he was wearing a shawl, Sri Krishna. He just stealthily entered into the cave where this another saint was sleeping and put his shawl on top of that. So when he put the shawl on top of him, the gentleman, the devil who was following him, this satanic fellow, he reached that place and saw the same shawl. And he said, oh, so now you are tired and now you are sleeping here. I'll put you right. Without realizing who was sleeping. And he pulled the shawl, and here the sleeping saint get up and looks at him, and they say with his third eye he burnt. So the solution came in. So the whole play is like this of three forces going on, just to show ultimately the truth prevails. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னைக்கு நன்றி கூறுவோம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு ஞானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.